நீங்கள் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது யாருக்கும் தெரியாமல் செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீயும் தர்மம் செய்யும் போது அது யாருக்கும் தெரியாமல் பண்ணுன்றார். வசனத்தை வாசி காட்டுறேன் பாருங்களேன். ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க மனுஷன் நம்மளை புகழணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனுஷங்கிட்ட இருந்து புகழ்ச்சி வந்ததுனால தேவனிடத்துல உங்களுக்கு எந்த கிரெடிட்ஸும் வராது. நீங்க ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணணும், ஆண்டவர் இதை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் இருக்கு. நீங்க தர்மம் செய்யறதை பத்தி வேதம் சொல்லுது, காணிக்கை பத்தி சொல்லல, தர்மம் செய்யறதை பத்தி வேதம் சொல்லுது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்னா அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். நீங்க எவ்வளவு மறைவாக அதை செய்கிறீர்களோ அவ்வளவாக பிதா உங்களை கனப்படுத்துவார். நான் சொல்றேன், மாயக்காரர் எல்லாம் பார்க்குற மாதிரி செய்வாங்களாம். எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யறவங்க யாரா? மாயக்காரர்.